கடலுக்கு அடியில சூரிய ஒளியே படாத ஒரு ராட்சச இரும்பு குழாய்க்குள்ள உங்களால மாசக்கணக்கில் உயிர் வாழ முடியுமா? நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள அப்படிதான் நூற்றுக்கணக்கான பேர் கடலுக்கு அடியில மாசக்கணக்கில் இருக்கிறாங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள்ள போயிடுச்சுனாக்க மறுபடியும் மேலே வந்து கரைக்கு வர்றதுக்கு மாசக்கணக்காகும். அவ்வளவு காலமும் அவங்க தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கணும். எப்படி அவங்க அன்றாடம் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, குளிக்கிறாங்க, அவங்க டே ரொட்டீன் எப்படி தான் இருக்கும்? அவ்வளவு பேருக்குமான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த பொருட்களை எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க? முக்கியமாக எப்படி அவங்க சுவாசிக்கிறாங்க? கடலுக்கு அடியில் இருக்காங்க இல்லையா, எப்படி சுவாசிக்கிறாங்க? எந்த தகவல் தொடர்பு வசதியும் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. உலகத்தில் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. மோடி ஆட்சியை விட்டு போனாலும் தெரியாது, தாவேக்கா ஆட்சியை பிடிச்சாலும் தெரியாது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் தெரியாது. எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. உலகத்தோட துண்டிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள கடலுக்குள்ள நூற்றுக்கணக்கான வீரர்கள் இருக்கிறாங்க. இப்படி எவ்வளவோ ஆச்சரியமான பல தகவல்கள் நீர்மூழ்கி கப்பலை பற்றி இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. நாம் கடலை பார்க்கும்போது அந்த நீல கலர் தண்ணீர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அதே கடலில் ஒரு இரும்பு திமிங்கிலம் போல அமைதியாக ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு கீழே ஊர்ந்து நகர்ந்து போயிட்டுருக்குது. அமைதியாக ஊர் உலகத்துக்கு தெரியாமல் அது மூவ் ஆகிறது தான் ஒரு நீர்மூழ்கி கப்பலோட பலம். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு நம்ப முடியாத வாழ்க்கை முறை இருக்குது. முதல்ல நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது ரெகுலரான ஒரு கப்பல் கிடையாது. இது ஒரு மிதக்கிற ஆயுத கிடங்கு, ஒரு மிதக்கிற ஆயுத தொழிற்சாலை அப்படி சொல்லலாம். பல நூற்றுக்கணக்கான வீரர்களுக்கு அதுதான் வீடு. ஒரு உருளை வடிவிலான ஒரு உலோக உருவம் அது. அதோட பக்கவாட்டு சுவர்கள்லாம் கடல் தண்ணியோட பிரம்மாண்டமான அழுத்தத்தை தாங்கிறதுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்டது. எஃகு அப்படி இல்லைன்னா டைட்டானியம் அப்படின்ற உலோகத்தால் செய்யப்பட்டது தான் ஒரு நீர்மூழ்கி கப்பலோட பக்கவாட்டு சுவர். அந்த உலோக சுவர்கள் தான் நீர்மூழ்கி கப்பல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான அடிப்படை. சரி, ஒரு நீர்மூழ்கி கப்பல் எப்படி கடலுக்குள்ளே போகுது, எப்படி கடலுக்குள்ளேருந்து வெளியே வருது அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பேலஸ்ட் டேங்க் அப்படின்னு ஒரு கருவியை பயன்படுத்துகிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான தொட்டியில் கடல் தண்ணியை நிறைய நிரப்பும் போது எடை அதிகமாகி அது தண்ணிக்குள்ளே இழுத்துக்கிட்டு போகுது. மறுபடியும் கப்பலை வெளியே எடுக்கும்போது அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக கப்பலை வெளியே கொண்டு வர்றாங்க. இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் செயல்படுத்தும் போது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி இது. இந்த முறையில் தான் நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்குள்ளே உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் நடக்குது. சரி, டெக்னாலஜிலாம் இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வருவோம். இந்த நீர்மூழ்கி கப்பலோட இன்சைடு உள்ளே போனால் அங்கே நம்ம உடம்போட நரம்பு மண்டலம் போல் எங்கே பார்த்தாலும் ஒயர், வால்வு, மானிட்டர் அப்படின்னு பின்னி பிணைஞ்சு கிடக்கும். நீருக்குள்ளே இருக்கிற ஒரு கப்பல் அப்படின்றதுனால ஒவ்வொரு இன்ச் இடத்தையும் அவ்வளவு கவனமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே தனிப்பட்ட வசதிக்கோ சொகுசுக்கோ கொஞ்சம் கூட இடம் கிடையாது. ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள 50 பேர், 60 பேர், அதிகபட்சம் 150, 160 பேர் வரைக்கும் கூட அதோட சைஸுக்கு தக்கன இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் உள்ளே இருக்கும்போது அவங்க தொடர்ந்து சுவாசிக்கணும் இல்லையா? ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடணும். இடைவிடாத இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு அடைப்பட்ட இடத்துக்குள்ள அந்த கார்பன் டை ஆக்சைடு தொடர்ந்து நிரம்பினா என்ன ஆகும்? ஒரு சின்ன ரூமுக்குள்ளே 50 பேர் 100 பேர் சிக்கிக்கிட்டாங்க, 4 பக்கம் கதவை அடைச்சிட்டா என்ன ஆகும்? மூச்சு திணறல் வருமா இல்லையா? அதே போல தான் ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க ஆக்சிஜனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் நம்ம பள்ளிக்கூடங்களில் படித்த மின்னாற்பகுப்பு, அதாவது எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற ஒரு வேதியியல் கோட்பாட்டை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் முறையில் கடல் தண்ணியை ப்ராசஸ் பண்ணி அதை நல்ல தண்ணீராக மாற்றுறாங்க. அந்த மாற்றப்பட்ட நல்ல தண்ணீரில் மின்சாரத்தை செலுத்தும் போது H2O அப்படின்ற நீர் மூலக்கூறு ரெண்டாக பிரியுது. ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை அவங்களுக்கு தேவையான அந்த காற்றோட்ட குழாய்க்குள்ளே உள்ளே செலுத்தி சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்படி தான் தண்ணியிலிருந்து காற்றை எடுத்து சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஒரு நீர்மூழ்கி கப்பலில். ஆனால் கதை இத்தோட முடியல. அந்த ஹைட்ரஜனை என்ன பண்ணுவாங்க? நீர் மூலக்கூறை ரெண்டாக பிரித்து ஆக்சிஜன் எடுத்து சுவாசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதில் இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன். அதை என்ன பண்ணுவாங்க? அதை அப்படியே விட்டால் எளிதில் தீப்பற்றக்கூடியது ஹைட்ரஜன். அது கப்பலுக்கே ஆபத்து. ரெண்டாவது, ஹைட்ரஜன் வந்து தண்ணிக்கு மேலே குமிழி போல் வந்து நீர்மூழ்கி கப்பல் எந்த இடத்துல இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். அது இன்னொரு ஆபத்து. இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜனை மறுபடியும் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ண வச்சு தண்ணீராக மாற்றி மறுபடியும் கடல்லே விட்டுறாங்க. ஸோ ஒரு நீர்மூழ்கி கப்பலில் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா கடல் தண்ணியிலேருந்து தான் கிடைக்குது.
அந்த தண்ணியை ப்ராசஸ் பண்ணி எடுத்து அதுலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜனை மறுபடியும் இன்னொரு ப்ராசஸ் பண்ணி கடல்லே விட்டுறாங்க. இப்படி தான் அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிற வழிமுறை நடக்குது. சரி, இவங்க சுவாசிக்கிற கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுறாங்க? அதுதான் அடுத்த கட்ட ப்ராசஸ். CO2 ஸ்க்ரப்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கிற கருவிகளை நீர்மூழ்கி கப்பலோட சுவர்களில், பக்கவாட்டு சுவர்களில் நிறைய பொருத்தியிருப்பாங்க. அந்த கருவிகள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஒரு சுண்ணாம்பு கட்டி போல மாற்றிடும். ஸோ இப்படி தான் அந்த பக்கம் ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க, இந்த பக்கம் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிறதுக்கு சில கருவிகளை வச்சுருக்கிறாங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே ஆக்சிஜனை உருவாக்குறதும் நாம் சுவாசிக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதுக்கான மெத்தடும் தொடர்ந்து இடைவிடாமல் இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த இயந்திரங்களோட ஓசை தான் நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே இருக்கிற வீரர்களுக்கு ஒரு தாலாட்டு மாதிரி. ஏன் தாலாட்டு மாதிரினா, அந்த சத்தம் கேட்குற வரைக்கும் தான் நாம் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஓசை ஒரு நிமிஷம் நின்னா சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள பர்சனல் ஸ்பேஸுக்கு இடமே கிடையாது. ஒவ்வொரு இன்ச் இடமும் ரொம்ப முக்கியன்றதுனால அப்படிப்பட்ட சொகுசுகள்லாம் அங்கே கிடையாது. இதனால் இந்த வீரர்கள்லாம் எப்படி தூங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பங்கர் பெட் போல் ரொம்ப சின்ன சின்ன படுக்கைகள் தான். ஒரு நீளமான சின்ன இடம் மட்டும்தான், அதில் ஒருத்தர் படுத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒரு படுக்கை உத்தரவாதமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒரு படுக்கை 3 பேருக்கு சொந்தமானது. அதாவது 8 மணி நேரம் ஷிஃப்ட்டில் ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு படுக்கையும் 3 வீரர்களுக்கு சொந்தமானது. இந்த ஷிஃப்ட்டில் இவர் தூங்குறாருன்னா அந்த ஷிஃப்ட் முடிஞ்சதும் அவர் எழுந்து வந்துடுவார், அடுத்த ஆள் போய் படுத்துடுவார். இப்படி அந்த படுக்கையில் 24 மணி நேரமும் யாரோ ஒருத்தர் ஆக்குபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால் இந்த படுக்கைக்கு ஹாட் பங்க், எப்போவுமே சூடாக இருக்கும், அதனால் ஹாட் பங்க் அப்படின்னு பேர். கடலுக்கு அடியில் தொடர்ந்து மாசக்கணக்கில் இருக்கிறதுனால எது நைட்டு எது பகல் அப்படின்ற வித்தியாசமே இவங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பிரகாசமான லைட்டுகளை செயற்கையாக எரிய விட்டு ஒரு நைட்டு பகல் அப்படின்ற வித்தியாசத்தை ஆர்டிஃபிஷியலாக அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. வெள்ளை கலர் லைட்டு தொடர்ந்து எரிஞ்சுதுன்னா அது பகல், ப்ளூ கலர் லைட்டு தொடர்ந்து எரிஞ்சுதுன்னா அது இரவு. இப்படிப்பட்ட வித்தியாசங்களை அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் பெரும்பான்மையான நீர்மூழ்கி கப்பல்களில் சிவப்பு கலர் லைட் அதிகபட்ச நேரம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, பெரிஸ்கோப் வழியாக கடலை பார்க்கும்போது அப்போ தான் அதை தொடர்ந்து ஈஸியாக கண்காணிக்க முடியும். ஒருவேளை வெள்ளை கலர் லைட்டை கப்பலுக்குள்ளே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் பெரிஸ்கோப் வழியாக பார்க்கும்போது கண் கூசும். சிவப்பு கலர் லைட்லேயே தொடர்ந்து இருக்கும்போது அந்த இருட்டு அவங்களுக்கு பழகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெளிச்ச முறை இருக்கு இல்லையா, இதுக்கு வீரர்கள் பழகிறதுக்கே வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் ஆகுமா. ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே முதல் தடவையாக அந்த வேலைக்கு ஒருத்தர் போகிறாருன்னா வெளிச்சமில்லாத அந்த சூழலுக்குள்ளே இருந்து கண்களும் மனமும் பழகிறதுக்கே பல வாரங்கள் மாதங்கள் கூட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சுவாசிக்கிறத பார்த்தாச்சு, தூங்குறத பார்த்தாச்சு. அடுத்தது சாப்பாடு. ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள்ளே போகுதுன்னா மாதக்கணக்கில் உள்ளே இருக்க போகுது. அதுவும் அணுசக்தியில் இயங்குகிற நீர்மூழ்கி கப்பலாக இருந்தால் 4 முதல் 6 மாதங்கள் வரைக்கும் கடலுக்குள்ளேயே இருக்கும். அவ்வளவு காலத்துக்கும் எப்படி உள்ள சமையல் பொருட்களை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. காய்கறிகள், இறைச்சி இதையெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் சமைக்க முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. இப்போது கத்திரிக்காய், கொத்தரங்கான்னு ரெகுலர் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த காய்கறிகள் எதையும் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, அதை குக் பண்ணவும் முடியாது. அப்போ உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னாக்க, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், டீஹைட்ரேட் ஃபுட்ஸ், அது அப்புறம் கேன்டு ஃபுட்ஸ். இப்போ மீன்லாம் அடைச்சி விற்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டில், அதுபோல் கேனில் அடைச்சி விற்கிற பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட பொருட்கள், உலர்ந்த திராட்சை, அந்த மாதிரியான பொருட்கள், இப்படி எல்லா வகையான ஃபுட்டும் இந்த கேட்டகரியில் உள்ளதை மட்டும்தான் ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் சமைக்கிறாங்க. இப்போ உருளைக்கிழங்கு அப்படின்னா உருளைக்கிழங்கை பொடி பண்ணி டப்பாவில் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து சுடுதண்ணி கூட மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி அப்படி தான் உள்ளே சமைக்கிறாங்க. அவங்களோட பெரும்பான்மையான 99% சமையல் இந்த முறையில் தான் நடக்குது. ஒரு நீர்மூழ்கி கப்பல் உள்ளே போகும்போது அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு சில நாட்களில் மட்டும் ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் உள்ளே வாங்கிட்டு போய் அதை குக் பண்ணிக்கலாம். மற்றபடி ரெகுலர் ஃப்ரெஷ் ஃபுட்டை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. குடி தண்ணீருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி சுவாசிக்கிற காற்றை ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் முறையில் கடல் தண்ணீர்லேருந்து பிரித்து எடுத்துக்கிறாங்களோ அதே போல் குடி தண்ணீரையும் கடல் தண்ணீர்லேருந்து இதே போல் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் முறையில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. சரி, இதெல்லாம் டெக்னாலஜி. ஆனால் ஒரு நீர்மூழ்கி கப்பலோட ரியலான பிரச்சனை என்னென்னா, அந்த வீரர்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்தம். ஒரு சின்ன இடம், குறுகலான இடம், தண்ணீருக்கு அடியில் இருக்கும், அதுவும் நூற்றுக்கணக்கான நாட்கள், மாதக்கணக்கில் தண்ணிக்கு அடியில் இருக்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க.
அவங்க முகத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. செல்ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, மனைவிகிட்ட பேச முடியாது, குழந்தைகளோட முகத்தை பார்க்க முடியாது. ஊரில் திருவிழா நடக்கும், சொக்கப்பனை நடக்கும், கோயில் கூட நடக்கும், எதுக்கும் போக முடியாது. சொந்தக்காரன் கல்யாணம், காது குத்து, எதுக்கும் போக முடியாது. எது என்ன நடக்குது, எங்கே நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில், யார் ஆட்சிக்கு வர்றா, ஐபிஎல் மேட்ச்சில் யார் ஜெயிச்சா, நடக்க போகிற தேர்தலில் யார் ஜெயிப்பா, என்ன எதுவுமே தெரியாது. ஒரு இருண்ட உலகத்துக்குள்ளே, அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே அவங்க அடப்பட்டு கிடப்பாங்க. இதை விடவும் நாம் கடலுக்கு அடியில் ஒரு தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க மனசில் எந்நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது இன்னும் கூடுதல் மன அழுத்தத்தை அவங்களுக்கு உருவாக்கும். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நீர்மூழ்கி கப்பல்லையும் வேலை பார்க்குற அந்த நீர்மூழ்கி கப்பல் வீரர்களோட ரியலான உண்மையான அதிகபட்சமான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மன அழுத்தம் தான். இதனால் ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்கு வேலைக்கு ஒரு வீரரை எடுக்கிறாங்கன்னா பல மாத கணக்கில் அவங்களுக்கு இதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க உள்ளே அழைச்சிட்டு வரப்படுறாங்க. இதோட சேர்த்து சூரிய ஒளி உடம்புல படவே படாதுன்றதுனால வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்பட்டு அது ஒரு விதமான மனச்சோர்வை உருவாக்கும். இப்படி ஒரு நீர்மூழ்கி கப்பலோட மன அழுத்தம் நிறைந்த அந்த வாழ்க்கையை அவங்க எதிர்கொள்கிறது தான் அதில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய சவால். உள்ளுக்குள்ள சின்னதாக ஜிம் இருக்குது, லைப்ரரி இருக்குது, சின்ன சின்ன விளையாட்டுகள் இருக்குது. அது மூலமாக தங்களை என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. உள்ளே ஒரு டாக்டர் இருக்கிறார், இந்த க்ரூ மெம்பராக ஒரு டாக்டர் இருப்பார். சின்ன சின்ன உடல்நலக் குறைவுக்கு அவரை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மேஜரான பிரச்சனை அப்படின்னா இமீடியட்டாக அவங்க அங்கிருந்து வெளில வர முடியாது. அதுக்கு பல நாட்கள் காத்திருந்து தான் அந்த இராணுவ எமர்ஜென்சி வெஹிக்கிள் மூலமாக அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி தான் ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஃபங்க்ஷன் ஆகுது. சரி, இதெல்லாம் ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற டெக்னாலஜி, எப்படி சுவாசிக்கிறாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க அப்படின்லாம் பார்த்தோம். இந்த கப்பல் எப்படி இயங்குது, அதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். இதில் கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அதுதான் நீர்மூழ்கி கப்பலோட இதயம், மூளை அப்படின்னு சொல்லலாம். சோனார் ரூம் அப்படின்னு இன்னொரு ஏரியா. இதுதான் நீர்மூழ்கி கப்பலோட கண்கள் மற்றும் காதுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோனார் ரூமில் இருக்கிற ஒரு வீரர் ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு கடலோட உள்பகுதியில் கேட்குற வேறு வேறு விதமான சவுண்டுகளை அவர் கிரகிக்கணும். எது திமிங்கிலத்தோட சத்தம், எது கப்பலோட சத்தம், எது ஒரு மீன்பிடி படகோட சத்தம், இல்லை எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல் ஏதாவது பக்கத்தில் வருதா, இது எல்லாத்தையும் அந்த சோனார் ரூமில் உட்காந்துட்டு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அந்த சவுண்டை வச்சே அவர் கிரகித்து கவனிக்கணும். அதுதான் அந்த சோனார் ரூமோட முக்கியமான வேலை. இந்த கப்பலோட முன்பகுதியில் இருக்குது டார்பிடோ ரூம். இதுதான் நீர்மூழ்கி கப்பலோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கிற இடம். இந்தியாவோட அணுசக்தியில் இயங்குகிற நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் அரிஹந்தில் பேலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல் செங்குத்தான நிலையில் அதில் பொருத்தப்பட்டிருக்குது. ஒரு அவசர காலத்தில் தண்ணீரோட அடிப்பகுதியில் இருந்தபடியே அந்த பேலிஸ்டிக் மிசைலை ஏவ முடியும். இப்படி அந்த டார்பிடோ ரூம் அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பலோட முக்கியமான பகுதி. அங்கே தான் ஆயுதங்கள்லாம் இருக்குது. ஒரு சின்ன தப்பு நடந்து அந்த டார்பிடோ ரூமுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீர்மூழ்கி கப்பலோட இன்னொரு சவாலான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா தகவல் தொடர்பு. தண்ணிக்கு அடியில் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். அதுதான் ஒரு நீர்மூழ்கி கப்பலோட அடிப்படையான நோக்கம். ரெகுலர் செல்ஃபோன் மற்ற சிக்னலை ரிசீவ் பண்ணுற எதையும் உள்ளே பயன்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கான அடிப்படை நோக்கமும் அதுதான். அதனால் விஎல்எஃப் அப்படின்னு சொல்லப்படுகிற குறைந்த அதிர்வெண் கொண்ட ரேடியோ அலைகளை பயன்படுத்தி தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரேராக கரைகளுக்கு வரும்போது தான் ரெகுலர் தகவல் தொடர்பு சாதனங்களை எல்லாம் அவங்களால பயன்படுத்த முடியும். இந்த வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப ஆபத்து நிறைஞ்சது. சின்ன தவறுக்கு கூட அங்கே இடமில்லை. 1% தவறு நடந்தால் கூட அதோட விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏதாவது தீ விபத்தெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா உள்ள தப்பிக்கிறதுக்கு நோ ஆப்ஷன். இந்தோனேசியாவில் அப்படி நீர்மூழ்கி கப்பலில் ஒரு விபத்து ஏற்பட்டு 53 வீரர்கள் கடலுக்கு அடியிலேயே இறந்து போனாங்க. இதே போல் ரஷ்யாவில் நடந்த இன்னொரு தீ விபத்துலையும் பல பேர் இறந்து போனாங்க. அதனால தான் நீர்மூழ்கி கப்பலோட வேலை அவ்வளவு ரிஸ்க் நிறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பலை கட்டுறதுக்கு குறைஞ்சது 7000 கோடி செலவாகுது. அணு ஆயுதத்தில் இயங்குகிற நீர்மூழ்கி கப்பலாக இருந்தால் ஏறக்குறைய 25,000 கோடி செலவாகுது. அதுவே பேலிஸ்டிக் மிசைலை ஏவக்கூடிய திறனுள்ள நீர்மூழ்கி கப்பலாக இருந்தால் 50,000 60,000 கோடி செலவாகுது. இத்தனை 1000 கோடி செலவு பண்ணி அதை கட்டுறது இல்லை ஒரு நீர்மூழ்கி கப்பலோட பெருமை. மாறா தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இதுக்குள்ளே போய் இந்த வீரர்கள் வேலை பார்க்குறாங்க இல்லையா,
அதுதான் அதனுடைய ரியலான பெருமை, ரியலான ரிஸ்க். சரி, இத்தனை 1000 கோடியை செலவு பண்ணி இப்படிப்பட்ட நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி தண்ணிக்குள்ளே போய் இப்படியெல்லாம் உளவு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கு நிலைமையில் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய எல்லையை பாதுகாத்து கொள்ள வேண்டிய, தன்னுடைய இராணுவ வலிமையை நிலைநாட்டி கொள்ள வேண்டிய நெருக்கடியும் உருவாகிருக்கு. அப்படின்றதுனால உலகத்தோட பல நாடுகள் இப்படிப்பட்ட நீர்மூழ்கி கப்பலில் கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ இதுதான் ஒரு நீர்மூழ்கி கப்பலோட கதை. ஒரு நீர்மூழ்கி கப்பலில் மாதக்கணக்கில் கடலுக்கு அடியில் இருக்கிற வீரர்கள் எப்படி சுவாசிக்கிறாங்க, எப்படி தூங்குறாங்க, எப்படி சமைக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க என்பதை பற்றிய கதை இதுதான். அடுத்த முறை நீங்கள் கடற்கரைக்கு போகிறீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற வானம் வரைக்கும் விரிந்திருக்கிற அந்த நீல வண்ண கடலுக்கு அடியில் ஒரு அமைதியான நகரும் திமிங்கிலம் போல ஒரு நீர்மூழ்கி கப்பல் உள்ளே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே போல் மேலும் மற்றொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.